ஐடிபிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கும் அந்த எஸ்ஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 700 வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் உமன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே பே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 81,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/12/2024 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 பிஇ பிகாம் டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 10th படித்தவங்க வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐடிபிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே விவ் ஆல் நியூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து வந்துடுவீங்க. சரிங்களா? இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி வேலை வருது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். எதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கும் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கும் அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2024க்காக ஐடிபிபிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கேட்டகரிஸை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் 14 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எதுக்கு யாருக்கு என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க அண்ட் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சி பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் மெயில் அண்ட் ஃபீமேலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு மெயிலுக்கு வந்து 78 வேக்கன்சியும் ஃபீமேலுக்கு வந்து 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலில் வந்து 92 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டுமே. அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு 123, அதாவது 325 வேக்கன்சியும் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58 வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 383 வேக்கன்சி. அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் மெயிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 44 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கான்ஸ்டபிளுக்கு மட்டுமே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 600-700 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கெல்லாம் தனியாக ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கும் தனியாக ஒரு இதே இருக்குது. அண்ட் இதுக்கான எஜுகேஷன், அதாவது இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலேருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சேலரி தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் வந்து நிறையா அலவுன்ஸு அந்த மாதிரி கிடைக்கும்.
ஹெச்ஆர் அண்டு அதர் அலவன்ஸு, லொக்கேஷன் அலவன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, லீவ் ட்ராவல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கிடைக்கும். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அதாவது எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிளுக்கு வந்து 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும். அண்ட் இதில் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும், பிஇ, பிகாம், பிஎஸ்சி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எஸ்ஐக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 45% உங்களுக்கு மார்க் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 2 இயர் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மார்க்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மாதிரி டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் பற்றி படிச்சிருந்தா உங்களுக்கு 5 மார்க்கும், அண்ட் டிப்ளமோவில் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருந்தா 3 மார்க்கும், அண்ட் ஐடிஆரில் டெலிகம்யூனிகேஷனை படிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸாக உங்களுக்கு மார்க்கை வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். ஏன்னா மெரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் தரும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மூலம் தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும். யூஆர், ஓபிசி, யூடபிள்யூஎஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 200 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீமேலுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஃபீஸே இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி 5 இயர் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் அண்ட் 6 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில்ட்ரனுக்கு தனியாக, அண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தனியாக எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கி 11:59 PM வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். பேஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து கான்ஸ்டபிளுக்கு தனியாக, எஸ்ஐக்கு தனியாக, இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கு பேஸ் 1, பேஸ் 2 அப்படின்ற 2 எக்ஸாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் 1ல் 100 மார்க்கும், பேஸ் 2ல் 100 மார்க் எக்ஸாமும் இருக்கும். அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். இதில் வந்து 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு கான்ஸ்டபிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கும் உங்களுக்கு 100 மார்க் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? இந்த 2 ஜாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தனியாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் 35% ரிலாக்ஸேஷனும், அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்எல்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 33 ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான போனஸ் மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போனஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. அந்த 2 சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெரிட்டில் வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி